அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தௌஹீத் ஜமாஅத்தில் உள்ளவர்கள் அவங்க அறிவுக்கு ஒத்துக்கிட்டால் ஏற்றுக்கிறாங்க, அறிவுக்கு ஒத்துக்கலைன்னா மறுக்கிறாங்க. அடிப்படை என்னன்னு கேட்டால், அவங்க ஒரு நாத்திகர்கள் மாதிரி இருக்கிறாங்க. பகுத்தறிவுக்கு ஒத்த விஷயங்களை மட்டும்தான் ஒப்புக்கொள்கிறாங்க. இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கெல்லாம் காரணம் குரானுக்கு மாற்றமாக இருக்கிறது கிடையாது. எதனால நம்ம மறுக்கிறோமா? நம்ம அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளலை, அதனால மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்து மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, குரான் ஹதீஸ்லாம் இவங்களுக்கு கிடையாது என்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நம்ம சில அறிவுபூர்வமான வாதங்கள் வைக்கிறோம். அதுக்காக வேண்டி சில விஷயங்களை மறுக்கும்போது அறிவுபூர்வமான வாதங்களை வைக்கிற காரணத்தினால நம்ம அறிவுக்கு ஏற்றுக்கிறல என்பதற்காகத்தான் மறுக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விஷயத்துக்கு அறிவுக்கு தான் கொடுக்கணும். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. மறுமையை நம்புகிறோமே, நம்ம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். யார் மறுமையை பார்த்தா நம்ம நம்புகிறோம். தௌஹீத் ஜமாஅத் மறுமையை மறுக்குதா? சொர்க்கத்தை மறுக்குதா? சொர்க்கத்தை பார்த்தீங்களா யாராச்சும்? அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன செய்வோம்? இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரானவர் நம்புகிறோமே, அதுன்னு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்பிக்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எத்தனையோ ஆன்மீக மலக்குகள் இருக்கிறாங்க, மலக்குகள் நம்புகிறோமா இல்லையா? யார் பார்த்தா கொண்டாந்து காட்டுனா சொன்னோம். ஜின்னு நம்புகிறோமா இல்லையா? அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எதுலன்னு கேட்டால், எது அறிவுபூர்வமான விஷயங்களும் இபாதத்து இல்லாமல் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்த கத்தரிக்காய்க்கு எல்லா நோயும் தீரும் என்பது இது உலக சம்பந்தப்பட்ட விஷயம், அது தீரணும், தீரடி போய் அது மாதிரி தான் எடுத்துக்கிறோமே தவிர தயமம் செய்கிறோம். காற்று பிரிந்தால் உழு செய்கிறோம். காற்று பிரிகிறதுக்கு உழுக்கு என்ன சம்பந்தம்? காற்று எங்கே பிரியுது? இவளுக்கு மூஞ்சி கழுவணும் அப்படி நம்ம நினச்சோமா? மார்க்கத்தில் இருக்கு ஏற்ற அவ்வளோதான். காற்று பிரிந்தால் உழு நீங்கி விடும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதில் அறிவையாக செலுத்தணும், இபாதத்தில் செலுத்த மாட்டோம். இபாதத்து விஷயத்தில் இப்போ கையை உயர்த்துறோம், அறிவு சிந்திச்சு ஏன் உயர்த்து அப்படியே சிந்திக்கிறோம். ரசூலுல்லாஹ் முடிஞ்சு வச்சுக்காத. நெஞ்சில் கட்டுறோம், ஏன் கட்டுறோம்? அறிவு சிந்திச்சு நெஞ்சில் கட்டுறது பொருந்தவில்லை அப்படியே நம்ம சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் கட்டினா கட்டுறோம், கூணிக்கிறோம், நிமிடுறோம், எல்லாமே காலையில் சாயந்தரம் வரைக்கும் பட்னியாக கிடக்கிறோம் நோம்புல. எதுக்காக வேண்டி? அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அதை இபாதத்து சம்பந்தம் என்று வந்தால் அதை அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வோம். உலகத்து ரிசல்ட்டை பற்றி வந்தால் அது உலக சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கனால இதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களான்னு என்ன செய்வோம், பார்ப்போம். இப்படி எதை அறிவை பயன்படுத்த வேண்டுமோ அதில் பயன்படுத்துகிறோமே தவிர அறிவுக்கு பொருந்தாததெல்லாம் ஏற்றுக்கிறதா இருந்தால் எவ்வளோ விஷயங்களை நிராகரிச்சுட்டு போயிடுவோம். நம்ம பண்ணதே கிடையாது. குரானை காட்டி குரானுக்கு இந்த எதிராக இருக்குதுன்னு சொல்லி அதை நிராகரிக்கிறோம். நடைமுறையை காட்டி, நடைமுறையில் உள்ளதை காட்டி அஜ்வா பேரிச்சம்பழம் தின்றால் விஷம் முறிக்காதுங்கிறீங்கல்ல, இந்தாங்க தின்னுங்க, முறிச்சு காட்டுங்க. இது உலக விஷயம் தானே. அஜ்வா பேரிச்சம்பழம் உலகத்தில் கிடைக்குது, அதை வாங்கி சாப்பிட்டா விஷம் ஒன்றும் செய்யாதுங்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்கிறீங்க. இந்தாங்க அஜ்வா பேரிச்சம்பழம் தின்னுங்கன்னு ஒருத்தன் கேட்குறான், திருதுன்னு முழிக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது ஹதீஸ் கிடையாது. இதை இதுக்குள்ள அறிவு பயன்படுத்துவோம். ஏன் இது இல்லைன்னா அர்த்தம் எல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாட்டேன். அப்புறம் நீங்கள் இதை ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸுங்க, ஒரு முஸ்லீம் செய்ய தயாராக இல்லை, அப்படி ஏற்றுக்கிறோம். வேண்டாம் ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸுங்கிறீங்க, ஒருத்தனாச்சும் தின்ட்டு விஷத்தை குடிங்களேன்டா, ஒருத்தன் கூட வரலன்னு என்ன அர்த்தம்? யார் நம்பலன்னு அர்த்தம்? நம்பாத ஒன்று என்னப்போ ஹதீஸ் சொல்கிறீங்க, நீ தான் நம்பலை. அஜிபா தின்ட்டா விஷம் ஒன்றும் செய்யாதுங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லிவிடுறோமே தவிர அதை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்கிறார்களே அவர்களும் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவர் கூட இதை குடிக்க தயாராக வருவாங்களா? அப்போ இது மாதிரி விஷயங்கள் அறிவை பயன்படுத்தணும். அறிவை அறவே பயன்படுத்தணும்னு சொல்ல முடியாது. அறிவை பயன்படுத்தி தான் எல்லா ஆராய்ச்சிகளும் பண்ணியிருக்கிறார்கள். ஹதீஸுகள்லேருந்து மசாயில்கள் எடுத்தாங்களா? அறிவை பயன்படுத்தாமையா? சிந்தனை வச்சு தான் எடுத்துருக்குறாங்க. அப்போ சிந்திங்க நல்லா குரானில் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறான்? அப்போலா எத்த தப்புறான குரானை சிந்திக்க மாட்டீர்களா? அப்போ சிந்திக்கிறது என்பது பாவம் மாதிரி அறிவை பயன்படுத்துகிறார்கள். எதில் பயன்படுத்துவாங்க? அறிவை பயன்படுத்துகிற விஷயங்களில் பயன்படுத்த வேண்டும். எதில் அறிவை பயன்படுத்தாமல் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ? அல்லாஹ்வுக்கு நரகத்தோடு அல்ல பேசினான்னு நேற்று சொன்னோம். சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்? அல்லாஹ் நினைச்சு பேசும், அது மேட்டர் கிடையாதுட்டோம். அது எப்படி நரகம் எப்படி பேசும்? நரகத்துக்கு நாக்கு இருக்கிறதா? நரகத்துக்கு அப்படி நான் கேட்டேனா? நரகத்தை நோக்கி அல்லாஹ் பேசினான்னு வர்றதை எப்படி சொன்னோம்? அல்லாஹ் சொன்னா எதுவும் பேசும், படைச்சவன். இது நம்பிக்கை. இதில் எங்கே நம்ம அறிவை பயன்படுத்தணும்? அப்போ அறிவுக்காக வேண்டிதான் மறுக்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் பேரை தக்க வைக்கலாம் என்பதற்காக வேண்டி இந்த வாதத்தை வைக்கிறார்கள். இது என்னது? தவறான வாதம். இதை புரிஞ்சுக்கணும்.